அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் மாதத்தின் 3வது மாதமான ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதத்தில் சூரியனோட அமைப்பு மற்ற கிரகங்களோட பெயர்ச்சியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலேயே புதன் சுக்கிரனோட சேர்க்கையும் இருக்கு. அதனால 3 கிரகங்களோட சேர்க்கையோட யோகமும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிராதித்ய யோகமும் இருக்குது. சூரியன் மிதுன ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் மேஷ ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் மிதுன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ரம் அடைகிறாரு சனி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புல தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா தைரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, சப்தமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தொழில்ஸ்தானத்தில் கேது அப்படின்னு இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் எல்லாமே இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள்லாம் சுயமாக சிந்தித்து செயலாற்றும் திறமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த ஆனி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருந்திருக்கிறார். சகாயஸ்தானத்தில் சனியும், சப்தமஸ்தானத்தில் புதனும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாயும் அவரவர் சொந்த வீடுகளில் சஞ்சரிக்கிறதால ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு மாறி மாறி தான் நடக்கும். இந்த மாதம் பணவரவு அப்படிங்கிறது ஓரளவு அதிகரிக்கும். உங்களுக்கும் எடுத்த காரியத்தெல்லாம் செய்து முடிக்கிறதுல காலதாமதம் அப்படிங்கிறது வரலாம். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு மிகவும் பாடுபடுவீங்க. பொருளாதார நிலையில் நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு உங்களுக்கு புதிய பாதை அப்படிங்கிறது தென்படும். குருவின் பார்வை பலத்தால் குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கலாம். இந்த மாதத்தில் எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொடுக்கறது நல்லது. அடுத்தவர்களுக்காக உதவி செய்ய முன்னர் அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராக மாறலாம். அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும். ஆனி மாதம் 5ஆம் தேதியே கும்பராசியில் சனி வக்கரம் அடைகிறாரு. ராசிக்கு தனாதிபதியாகவும் சகாயஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி. அவர் வக்கரம் பெறுவதால் எந்த காரியத்தையும் யோசித்து செய்யணும். இல்லைன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம், இழப்புகள் வரும். வருமானம் திருப்திகரமாக உங்களுக்கு இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சகோதரர்களை எல்லாரையுமே நீங்கள் அனுசரித்து போகணும். குடும்பத்தில் இருக்கிறவர்களால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் செய்யும் பொழுது குறித்து வச்சுக்கணும், இல்லைனா ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்குது. இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரரெல்லாம் ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திற்கான இடம் மாறுதல் அப்படிங்கிறது வரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாவது ஓரளவு ஆறுதலை கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுலாம் தொழிலில் தாமதம் அப்படிங்கிறது வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் மிக மிக கவனமாக தங்களுடைய பணிகளை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வர்றது நல்லது. சக பணியாளர்களையும் முடிஞ்ச வரைக்கும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போங்க. கடகராசிக்கு புதன் ஆனி மாதம் 12ஆம் தேதியே போகிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் புதன் மறையும் பொழுது மறைஞ்ச புதனால் நிறைஞ்ச தனலாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு சில திட்டங்களை எல்லாத்தையும் வகுப்பீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பாக்கி தொகை அப்படிங்கிறது கைக்கு சேரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஒரு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அவர்களுடைய சொல்படியும் அவர்களுடைய பேச்சை கேட்டும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் பலவிதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. கடகராசிக்கு சுக்கிரன் ஆனி மாதம் 23ஆம் தேதியே போகிறாரு. 6க்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல வரும் பொழுது உங்களுக்கு நல்ல சம்பவம் அப்படிங்கிறது நடக்க போகுது. இல்லத்தில் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பககிரகம் அப்படிங்கிறதால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடு ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. உத்தியோகத்திலெல்லாம் இதுவரைக்கும் சலுகைகள் கேட்டும் கிடைக்காம இருந்திருக்கும். இனிமேல் அது உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, இதுக்கெல்லாம் கடனுக்காக வங்கிகளில் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அது கைகூடி வரும்.
குடும்பத்தில் இருப்பவர்களோடு முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது, குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறதுக்கு அனைவரையும் அனுசரித்து போகணும். பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். கல்வியில் அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவர்கள் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. வழக்கு தொடர்பான விவகாரங்கள்லாம் ஈடுபடாமல் ஒதுங்கி இருங்க. ஆனி மாதம் 27 ரிஷபராசிக்கு செவ்வாயும் போகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6ல் மறைகிறார். அதனால் உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள், அதாவது பழைய பிரச்சனை மீண்டும் அப்படிங்கிறது வரும். பிள்ளைகள்லாம் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்காததுனால மன வருத்தம் அப்படிங்கிறது வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கும். பண நெருக்கடியின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண்கள்லாம் எல்லா விஷயத்துலேயும் கால தாமதம் அப்படிங்கிறது வரும். சொல்ல காப்பாற்றுறதுக்கு எந்த அளவு உழைக்கணுமோ அந்த அளவு உங்களுடைய உழைப்பை போடுவீங்க. பண வரவு அப்படிங்கிறது தாமதப்படுவதால் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு அப்படிங்கிறது சற்று கரைய தொடங்கும். மாணவர்கள்லாம் பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் அன்றைய பாடங்களை அன்றே படிங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே உயரும். வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தேவையான முதலீடு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கலைஞர்களுக்கெல்லாம் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம், தடைப்பட்ட வாய்ப்புகள்லாம் இனிமேல் கிடைக்கும். மாணவர்கள்லாம் எதிர்பார்த்த இலக்கை அடைகிறதுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுவாங்க. அவர்களை பின்பற்றி நீங்கள் நடந்து போகிறது தான் நல்லது. பெண் பிள்ளைகளோட சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் முடிவாகலாம். தேவைக்கு ஏற்ற விதத்தில் பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும். இருந்தாலும் அனாவசியமான செலவுகளையும் ஆடம்பரமான செலவுகளையும் குறைச்சிக்கிட்டாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் இந்த மாதத்தில் தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் எல்லா விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. எதிர்பாராத செலவு வந்தாலும் இரவு பகலாக உழைச்சி நீங்கள் முன்னேறி தான் போகணும். அடுத்தவர் வேலையையும் தானே செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல வரலாம். இருந்தாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக கிடைக்கும். வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் சேரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மேலிடத்திலிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி இந்த ஆனி மாதத்தில் கிடைக்க போகுது. தொண்டர்கள்லாம் உங்களுடைய சொல்படி நடந்துக்கிறதால மனமகிழ்ச்சி அடைவீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணுறதுக்கு மாணவர்கள்லாம் கடுமையாக உழைக்கணும். கல்விக்கான செலவு அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு கொடுத்து நல்ல பெயர் அப்படிங்கிறது எடுப்பீங்க. பல விதத்துலேயும் உங்களுக்கு வருமானம் வரும். இருந்தாலும் சுப செலவுகளால் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கரையத் தொடங்கும். நீண்ட நாட்களாக இழுவறியாக இருந்துட்டு இருந்த காரியம் ஒன்று இந்த மாதத்தில் நடந்து முடிய போகுது. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு மெத்தன போக்கு அப்படிங்கிறது தான் இருக்கும். சரக்குகளெல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கூடுதல் கவனத்தோடும் பாதுகாப்போடும் அனுப்பணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். வெளியூர் பயணம்லாம் சென்று வருவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. மனதில் அமைதியும் காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம்